ஹலோ எவ்ரிவன். நான் அன்பு. நிறைய பேர் என்னால் வீட்டில் இருந்து மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதில் எதனாச்சும் ஸ்கில்ஸ் கேட்டிருப்பாங்க. லைக் கிராஃபிக் டிசைனிங் இல்லை டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி எதனாச்சும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, என்கிட்ட லேப்டாப் கூட இல்லை, வெறும் மொபைல் தான் இருக்குது, அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? அண்ட் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரீசெல்லிங். ரீசெல்லிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரீசெல்லிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்க ப்ராடக்டை நீங்கள் மற்றவங்களுக்கு சேல் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் ரீசெல்லிங். அப்படி இந்த ஒர்க்குக்கு நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மீஷோ அப்படின்ற ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். மீஷோவா, ஆல்ரெடி எனக்கு இதெல்லாம் தெரியும்பா, ஆனால் என்னால் வாட்ஸ்அப்பில் சேல் பண்ண முடியல, அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள். நானும் உங்களை போல தான் சேல்ஸ்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் இருந்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நான் பர்சனலாக கற்றுக்கிட்ட, யாருமே இது வரைக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்ணாத ஒரு ட்ரிக்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை எப்படியே ஈஸியாக சேல் பண்ணுறது அப்படின்னு. ஈவன் அதை நிறையா பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது பப்ளிக்காக ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பேசிக்காக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா என்ன, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 200 பேர் உங்கள் கான்டாக்டில் இருப்பாங்களா, இல்லை ஒரு 1000 பேர் இருப்பாங்களா, அதில் உங்கள் கஸ்டமர்ஸ் எவ்வளோ, ஒரு 20 பேர் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான், கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் உங்களால் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை வச்சு நிறைய பேர்த்துக்கு சேல் பண்ண முடியும். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் நீங்கள் பிடிக்க முடியும், ஃப்ரீயாக பிடிக்க முடியும். அது எப்படின்ற அந்த ஒரு ட்ரிக்கை நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு தேவையான விஷயம் 3 ஸ்மார்ட் ஃபோன் வித் ஃபாஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு மீஷோ ஆப்பு. அந்த ஆப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஸோ மீஷோவோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? அந்த ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் ட்ரெஸ்ஸஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான ஹோம் ப்ராடக்ட்ஸு அது எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆப்பில் ஒரு டிஷர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ரேட் 250. ஓகேங்களா? அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ப்ராடக்ட்னு சொல்லி, உங்கள் பிராண்டுன்னு சொல்லி அதை நீங்கள் அதிக ரேட்டுக்கு சேல் பண்ண முடியும். இப்படி சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் ரீசெல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் இருக்க அந்த 250 ருபீஸ் டிஷர்ட்டை நீங்கள் ஒரு 350க்கு சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் மீஷோ 250 ருபீஸ் எடுத்துப்பாங்க. மீதி 100 ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க. ஓகே, கான்செப்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். மீஷோவில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் லிஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? லிஸ்ட் பண்ணி முடித்ததும் நார்மலாக ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நார்மல் பீப்புள்ஸ். அவங்க அந்த இமேஜை பார்த்துட்டு உங்களுக்கு அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா
உங்களுக்கு வந்து சேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட சேட் பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு அவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே அனுப்புவாங்க. ஓகேங்களா? அவங்க குடுக்குற அட்ரஸ், ஃபோன் நம்பர் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து, அந்த ப்ராடக்ட்ட நீங்க மீஷோல கண்டுபிடிச்சு, அந்த ப்ராடக்ட்ட அவங்க அட்ரஸ்க்கு ஆர்டர் போட்டு விட்டுறணும். ஓகேங்களா? இதில என்ன அப்புட்ன்னா, இப்போ வந்து மீஷோல வந்து ₹250 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத ₹350 நீங்க கஸ்டமர்ட்ட சொல்லி சேல் பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, அந்த ₹100 வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2, 3 டேஸ் ரிட்டர்ன் டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், மீஷோ வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு. ஸோ மேக்ஸிமம் பீப்பிள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மீஷோல வந்து கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன ஆகும் அப்புட்ன்னா, நீங்க வந்து ஆர்டர் போட்டீங்க. ஓகேங்களா? ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா, அந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு டெலிவர் ஆகும். டெலிவர் ஆகும்போது மீஷோ வந்து அவங்ககிட்ட இருந்து காச கலெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த ரிட்டர்ன் பீரியட் முடிஞ்சோனே உங்களோட மார்ஜின உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க. இன்கேஸ் வந்துட்டு அ இன்கேஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த ப்ராடக்ட் பிடிக்கல அப்புட்ன்னா, அவங்க ரிட்டர்ன் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்புட்ன்னா, அந்த ஆப்லயே நீங்க வந்து ரிட்டர்ன் போடலாம். ரிட்டர்ன் போட்டா கஸ்டமர்ஸ்ட்ட போய் அவங்க வந்து மீஷோவோட டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ப்ராடக்ட் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ரிட்டர்ன் அமௌண்ட் வந்து உங்க அக்கவுண்ட்க்கு போட்டுருவாங்க. நீங்க வந்து கஸ்டமருக்கு அனுப்பிடலாம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எப்படி நெறைய கஸ்டமர்ஸ வந்து புடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ல ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கிற ப்ராடக்ட் அண்ட் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்ட டார்கெட் பண்ணி, நீங்க அதோட பிக்க டவுன்லோட் பண்ணி மார்க்கெட் பிளேஸ்ல லிஸ்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் பிளேஸ்ல நீங்க டெய்லி 5லிருந்து 10 போஸ்ட் போட்டுட்டே இருக்கணும். அப்படி போட்டீங்கன்னா தான் Facebook வந்து உங்களோட ப்ராடக்ட்ட வந்து நெறைய மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கும். அப்படி நெறைய மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறப்ப, உங்களுக்கு நெறைய பேர் சேட் பண்ணுவாங்க. அண்ட் நெறைய பேர் உங்க ப்ராடக்ட்ட வாங்குவாங்க. அண்ட் நீங்க இப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு 2, 3 டேஸ்ல வந்து சேட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுரும். அப்படி வரலனாலும் கவலைப்படாதீங்க. எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு சேட் வந்து 1 வீக் கழிச்சு தான் வந்துச்சு. அதுக்குள்ளார ஒரு 1 வீக்குங்கிறது மேக்ஸிமம் டைம். ஒரு 4 டேஸ்க்குள்ளார மேக்ஸிமம் உங்களுக்கு பீப்பிள்ஸ் வந்து சேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சுரும். இப்போ வந்து அதில வந்து ஒரு 50 பேர் சேட் பண்றாங்கன்னு வைங்களேன். அதில வந்து 5 பேர் உங்க ப்ராடக்ட்ட வாங்குனாலே போதும். நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ₹100 மார்ஜின் வச்சிருந்தீங்கன்னா, ஒரு ₹500 வரைக்கும் ஈஸியா எர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ்ல இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வேலைய வந்து நீங்க எங்க இருந்து வேணாலும் பண்ணலாம். உங்க கையில வந்து உங்களோட மொபைல் மட்டும் இருந்தா போதும். அதுக்கப்புறமா இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, ஜஸ்ட் சேட் மட்டும் பண்ணிட்டு ப்ராடக்ட் வாங்காம நெறைய பேர் வந்து போவாங்க. அவங்கலாம் என்ன பண்றீங்க அப்புட்ன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு ஓப்பன் பண்ணி, அதில வந்து அவங்கள ஆட் பண்ணி விட்டீங்கன்னா, அதிலயும் நீங்க கன்சிஸ்டன்ட்டா ரெகுலரா போஸ்ட் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து வாங்குறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து இந்த மாரி நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுறதுனால என்ன ஆகும் அப்புட்ன்னா, அவங்க வந்து ரெகுலரா அத பார்க்க ஆரம்பிப்பாங்க. என்னைக்குனாச்சும் ஒரு நாள் கண்டிப்பா வாங்குவாங்க. லாங் டெர்ம்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 சேல்ஸ், 100 சேல்ஸ் அந்த மாரி பண்றதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ப்ராடக்ட் செலக்ட் பண்றப்ப மேக்ஸிமம் 4 ஸ்டார் ப்ராடக்ட்ஸா செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா 3 ஸ்டார் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஓகே. ஓகேங்களா? ஏன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க அதில 2 ஸ்டார் ப்ராடக்ட்ஸ் இந்த மாரிலாம் நெறைய இருக்கும். அந்த ஸ்டார் ரேட்டிங் பார்த்து செலக்ட் பண்ணுங்க. நல்ல ரேட்டிங் இருக்கிறதா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. கஸ்டமர்ட்ட உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அவங்க வந்து ரெகுலரா வர ஆரம்பிப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட்ட சேல் பண்ணும்போதே அவங்க அத பார்த்துட்டு நல்லா இல்ல அப்புட்ன்னா, அவங்க ரிட்டர்ன் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. கஸ்டமர் வந்து அவங்க சேட் வந்து ஸ்டார்ட் பண்ணனதுமே, நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா ரிப்ளை பண்ணணும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, "இந்த ப்ராடக்ட்லாம் நம்மளுக்கு எதுக்குப்பா? வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட வந்து மாத்திக்கிறதுக்கான நெறைய சான்ஸ் இருக்கு. அத வந்து நீங்க பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா ரிப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேல்ஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகும். அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இல்ல பர்சனலா எதனாச்சும் டவுட் அப்புட்ன்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அண்ட் நான் குடுத்திருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க வச்சு நீங்க மீஷோ ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்புட்ன்னா, மீஷோ சைட்ல இருந்து எனக்கு வந்து பர்ட்டிகுலரா ஒரு கமிஷன் வரும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா, உங்க ஃபிரெண்ட்ஸ் யாருனாச்சும் இதுல இன்ட்ரெஸ்ட்டா இருந்து, அவங்கள நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் ஒரு பர்ட்டிகுலரான கமிஷன் ரேட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஆப்ல வந்து நான் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேமெண்ட் எவ்வளோ வந்துச்சு, இந்த மாரி ப்ரூஃப்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஸோ அடுத்த வீடியோல கண்டிப்பா இதே மாரி ஒரு யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டோட உங்ககிட்ட வரேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் ஸ்டூடண்ட்ஸு, ஹவுஸ் ஒய்ஃபு இல்ல பார்ட் டைம் வேலை எதனாச்சும் பார்த்துட்டு இருக்காங்க அப்புட்ன்னா, அவங்களுக்கு வந்து இந்த அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட, இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட, 1 வீக்ல வந்து நீங்க வந்து மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.